நான் பேச வந்த தலைப்பு எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறேன்னு சொல்லித்தான். உடல் ஆரோக்கியம் என்பது ஜிம்முக்கு பெஸ்ட்டுக்கு நிறைய பேர் போகிறது எடுத்தாப்பலே வெயிட் ட்ரைனிங் அடிக்கிறது, வெயிட் ட்ரைனிங் தூக்கி தூக்கி அடிக்கிற, பைசப்புக்கு அடிக்கிற உடம்பு குறையும், வயிற்றுக்கு அடிக்கிற உடம்பு குறையும். அப்படி என்று இல்லை, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஷெட்யூல் படி ஒர்க் அவுட் பண்ணணும். ஷெட்யூல் படி ஒர்க் அவுட் பண்ணினா தான் உங்களுக்கு உடம்பு குறையும். எடுத்தாப்பலே ரெட்மியில் 10-15 தரம் ஓடுறது, அடுத்தது நைட்டில் நிறுத்துகிற ஓடுறையில், அடுத்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 5 காரணங்கள், 5 காரணங்களால் உங்களுக்கு ஜிம்முக்கு போய்த்து ஏன் மசில்ஸ் வரையிலேன்னு சொல்லி. ஓகே, பெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன்னா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது புது எந்த முதலாவது யூடியூப் சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு உதவி செய்வேன். நிறைய பேர் வாரேன்னா ஜிம்முக்கு வந்து எடுத்தாப்பிலே ரெட்மியில் ஓடுறது, ஓடி ரெட்மியில் ஓன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் சம்டைம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் சிம்ம ஓமப் இல்லை. நீங்கள் ஓமப் செய்யணும் கட்டாயம். ஓமப் செய்கிறேன்டா கட்டாயம் நீங்கள் ஹெட்டை ரொட்டேட் பண்ணணும், மொபிலிட்டி இது பண்ணணும், இது ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், இப்படி பண்ணணும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு இன்ஜுரி காயங்கள் வராது. இல்லாட்டி உங்களுக்கு வெயிட் தூக்கிட்டு கட்டாயம் காயங்கள் ஏற்பட்டு கடைசியாக ஜிம்மே வெறுத்து போயிடும். பெஸ்ட்டுக்கு ரெட்மியில் எடுத்தாப்புல ஓடாமல் ஓமப் நல்லா பண்ணிவிட்டு ரெட்மியில் நடக்கணுமெண்டா சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சின்ன நார்மல் ஆக்டிவிட்டின்னு செய்யலாம். அடுத்தது எடுத்தாப்புலே பைசப்புக்கு அடிக்கிறது அப்படி பண்ணப்படாது. பெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு ஷோல்டருக்கு ஒரு நாளைக்கு அப்பர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். பேசிக்காக பிகினராக இருக்கிறாங்களுக்கு தான் அந்த வீடியோ பொருந்தும், ஒரு அட்வான்ஸ் இல்லை ஆகிறதுக்கு. சரியா, பிகினர் கட்டாயம் நீங்கள் வீடியோ பாருங்கள், ஷெட்யூலில் கட்டாயம் பாருங்கள். அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்க, செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் ஒரு நாளைக்கு போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 3 ஒர்க் அவுட் 3 எக்ஸசைஸ் இன்க்ளைன் டிக்ளைன் போட்டுருங்க. ரெண்டாவது ஷோல்டர் லெடர் ரைஸ், அடுத்தது ஃப்ரண்ட் ரைஸ் போட்டுருங்க. 3 ஒர்க் அவுட். அடுத்த நாளைக்கு நீங்கள் ஒரு லீவ் எடுங்க, உங்களோட மசில்ஸு ரெக்கவரி ஆகும். இன்னொரு நாளைக்கு பெக்கு போடணும். பெக்குக்கு போடுறேன்டா எடுத்தாப்பில் நம்ம உங்களுக்கு நல்ல டம்பிள்ஸ் 2 டம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் ரொமானியன் டெட் லிஃப்ட் பண்ணலும், இல்லாட்டி அடுத்தது நீங்கள் இது பண்ணலும் ஃபுல் டவுன் பண்ணணும், புஷ் டவுன் ஃபுல் டவுன் இது பண்ணணும். அடுத்தது ரோவிங் பண்ணலும், 1 arm ரோவிங் பண்ணணும். அது ஒரு அடுத்தது ஆம்ஸுக்கு அந்த டைமில் அடிக்கிறது, ஆம்ஸுக்கு வைட் கிரிப் அடிக்கிறது, க்ளோஸ் கிரிப் எடுத்து அடுத்தது ரிவேர்ஸ் ஸ்கேல் அடிக்கிறது. இப்படி தான் அடுத்த நாளைக்கு ஒரு லீவ் ஒன்று கொடுத்துட்டு அங்கால நாளைக்கு லெக்கு போடணும். லெக்குக்கு ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள், லஞ்சஸ் பண்ணுங்கள், கட்டாயம் சூப்பர் டெட்லிஃப்ட் பண்ணுங்கள், நார்மல் டெட்லிஃப்ட் பண்ணுங்கள். ஒரு 6 எக்ஸசைஸ் எப்போயும் ஒரு வயிற்றுக்கு அடிச்சுக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படி சைட்டால் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் என்ன செய்கிற போல் ஒர்க் அவுட் சரி அடுத்தது உங்களுக்கு நோக்கார்டு ஏற்படும். உள்ளுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மசில்ஸ் உள்ளுக்கும் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு போகும். அதான் சயின்ஸ் படி பார்த்தா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு உள்ளுக்கு மசில்ஸ் வந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு தான் பெயின் வரும். ரிக்கவரி நீங்கள் 8 hours தூங்காட்டி உங்களோட ரிக்கவரி ஸ்லோ ஆகும், அது பெயின் இருக்கும். இல்லாட்டி ஒழுங்கான நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பாடு புரதம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, இதால் உங்களுக்கு புரதம் பிரச்சனை, இதால் உங்களுக்கு ரிக்கவரி. அதால் பெஸ்ட் டைம் தானே உங்களோட மசில்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மசில்ஸு உங்களோட தசைக்கு விளங்கும். இப்போ புதுசாக நீங்கள் வெயிட் தூக்குறீங்கன்னு அது பழைய போக ஒரு பிரச்சனை வராது. பெஸ்ட்டுக்கு அப்படி நோக்காடுகள் கட்டாயம் வரும், பெயின் வரும். சரி, அதான் நம்ம சகிச்சு கொள்ளணும். சகிச்சு 2-3 நாளைக்கு ஒரு 2 கிழமையான போயிடும், அந்த பெயின் வராது. அப்படி கட்டாயம் தூக்கம் இல்லை, நைட்டில் நீங்கள் தூங்குறையில் மொபைலை நோண்டி 10:30 மணிக்கு மேலே முழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னா ரெக்கவரி சுழியாகும். அதால் உங்களுக்கு மசில்ஸ் டெவலப் ஆகாது. அடுத்து ஒழுங்கான ப்ரோட்டீன் சாப்பிட்றதில்ல. ப்ரோட்டீன் மெயினாக சாப்பிட்றது சிக்கன் பிரஸ்ட்டு, மீன் டெய்லி சாப்பிடணும். ஒரு 6 7 8 முட்டை சாப்பிடணும். உங்களோட வயசுக்கு ஏற்றின இதுக்கு ஏற்றின தகுதிக்கு நம்ம நீங்கள் ஒரு கிலோண்டா 2 கிராம் ப்ரோட்டீன் தேவை. அது மைனஸ் படி பார்த்தா உங்களோட வெயிட்டுக்கு கட்டாயம் ஜாயின் ஆகும். ப்ரோட்டீன் இம்பார்ட்டன், கார்போஹைட்ரேட் இம்பார்ட்டன், அடுத்து நல்ல ஃபேட்டு. நிறைய பேர் ரைஸ் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது, சோறு அதிகமாக சாப்பிடாதீங்க, மசில்ஸ் வைக்காது. அடுத்தது பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது, பழங்களால் ஸ்வீட் அதுகள் இருந்ததாலையும் வராது. அடுத்தது உங்களோட மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கணும். கட்டாயம் மைண்ட் கண்ட்ரோலில் இல்லாட்டி பிரச்சனை வரும். கட்டாயம் இதான் இந்த உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணாத காரணம். அடுத்து ஜிம்முக்கும் டெய்லி ஆகணும். நீங்கள் அப்படி பிகினராக இருந்தால் அந்த நான் சொன்ன மாதிரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு அட்வான்ஸாக இன்டர்மீடியட்டாக இருந்தால் கட்டாயம் ஜிம்மை நீங்கள் டெய்லி பண்ணினா தான் உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும். கார்டியோ பண்ணுங்கள், வீக்லி 2 டைமோ 1 டைமோ பிரச்சனை இல்லை. அடுத்தது இதான் என் பெஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஜிம்முக்கு நான் கிட்டத்தட்ட 2021 நான் ட்ரிங்கோமலை டிஸ்ட்ரிக்டில் 70 கடைகளில் பாடி பில்டிங் பண்ணிங்க. 2வது திரும்ப ஈஸ்டர்ன் ப்ரிவென்ஷனில் 2nd ப்ளேஸ் வந்தீங்க 70 கிலோ கேட்டகரியில். உங்களுக்கு நான் ஒரு பாடி பில்டிங் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கட்டாயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எப்படி பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறது, செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது ஃபுல்லாக தமிழால் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கேட்கலும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.